இன்றைக்கி கொடி உருளையில் தான் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்காக 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம எப்போதும் உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொடி உருளை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிட வேணாம், லைட்டாக தெளித்தா போதும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். நம்ம நடுவில் ஒரு தடவை எடுத்து கிளறி மட்டும் விட்டால் போதும். கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை கிண்ணத்தில் மாற்றியாச்சு. நம்ம சாதத்தை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். சாம்பார், ரசம் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரசத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.